வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சுவாரஸ்யமான பதிவை தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, நம்முடைய வீட்டில் விளக்கேற்றும் பழக்கம் எல்லாருக்குமே இருக்கும். அதில் ஒவ்வொரு விளக்கும் ஒவ்வொரு வகையான திரியை கொண்டு ஏற்றின ஒவ்வொரு பலனை அளிக்கும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் தொடர்ந்து விளக்கேற்றி வந்தீங்கன்னாவே கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறைவதாக சொல்லப்படுது. அப்படியே வீட்டில் ஏற்றப்படும் விளக்கில் எந்த விஷயங்களை நீங்கள் கவனித்து செய்தாலே உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது என்பதை இந்த வீடியோவில் தெளிவான பதிவின் மூலம் தெரிஞ்சு கொள்ளலாம். அதனால் வீடியோவில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த கடனும் கூட தீர காமாட்சி அம்மன் விளக்கே நீங்கள் இப்படி ஏற்றி வழிபாடு செய்து பாருங்க. மகிமை பொருந்தியதுதான் காமாட்சி அம்மன் விளக்கு. வீட்டில் மங்களத்தை உண்டாக்கி பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக சொல்லப்படுது. கடன் பிரச்சனைகளை தீர்க்கும்னு நம்பிக்கையாக இருக்குது. பிரச்சனை தீராம அவதிப்படுவங்களும் ஆன்மீக ரீதியாக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு முறை இருக்குதான். இந்த வழிபாடு பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து 48 நாட்கள் செய்தாலே உங்களுடைய வேண்டுதல் உடனே நிறைவேறிவிடுமா. குறிப்பாக கடன் சுமை உள்ளவங்க கடன் தீர வேண்டும்னாலே இந்த வழிபாட்டை மேற்கொண்டு பாருங்க. இந்த பரிகாரத்துல நமக்கு தேவையான பொருள் பார்த்தோம்னா காமாட்சி அம்மன் விளக்கு தான். காமாட்சி அம்மன் அமர்ந்திருப்பது படி 2 பக்கமும் கரும்பு இருக்கும் விளக்கு தான் காமாட்சி அம்மன் விளக்கு. இதை தவிர கஜலட்சுமி விளக்கு, அஷ்டலட்சுமி விளக்கு உங்கள் வீட்டில் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்வதற்காக புதியதாக தான் காமாட்சி அம்மன் விளக்கை ஒன்று வாங்கி தான் வைத்து கொள்ளணும். இந்த பரிகாரத்தை செய்வதற்காக வெள்ளியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதல்ல, பித்தளையில கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்து பார்க்கலாம். பரிகாரத்தை நீங்க தொடர்ந்து 48 நாட்கள் செய்து வந்தாலே கடன் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியும். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு வீட்டிலுமே காலை மாலையில விளக்கேற்றி வந்து வழிபட்டாலே அவர்களுக்கு செல்வ வளத்திற்கு குறைவே இருக்காதுன்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க. அதனால தான் யாருமே பின்பற்றுவது கிடையாது. விளக்கு ஏற்றும் பொழுதுதான் மகாலட்சுமியின் மனம் குளிர நாம் செய்ய வேண்டுமா. காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றும் பொழுது சில தவறுகளை நாம் செய்து விடுவது இருக்குது. இந்த தவறு தான் என்ன, அதனால் உண்டாகும் விளைவுகள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். எத்தனை விளக்கு நாம இருந்தாலுமே காமாட்சி அம்மன் என்கின்ற இந்த ஒற்றை விளக்கை ஏற்றி வழிபடுவதுதான் சிறப்பாக சொல்லப்படுது. அனுதினமும் ஏற்றக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கில் கஜலட்சுமியின் திருவுருவம் இருக்குமா. காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வழிபட்டீங்களாவே எல்லா தெய்வங்களுடைய ஆசையும் ஒரு சேர நமக்கு கிடைக்குது சொல்றாங்க. அதுதான் மற்ற விளக்குகளை காட்டிலும் விட காமாட்சி அம்மன் விளக்கு முதன்மைப்படுத்தி அனைவரது வீட்டிலும் ஏற்றப்படுது. இத்தகைய காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் பொழுது செய்யக்கூடாத சில தவறுகளும் இருக்குது. அதை அறிந்து நாம் செய்யாமல் இருந்தாவே வீட்டில் மகாலட்சுமியின் அருள் நிறைந்திருக்குன்னே சொல்லலாம். உலக நன்மைக்காகத்தான் காமாட்சி அம்மன் தவம் இருந்ததாகவும் அவளுடன் சேர்ந்து அனைத்து தேவர்களும் அத்துணை தெய்வங்களுமே தவம் புரிந்ததாகவும் சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க. காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுதுதான் வேண்டிய வேண்டுதல்கள் அனைத்தனையுமே பலிக்குமா. குலதெய்வம் தெரியாதவங்க கூட குலதெய்வ குற்றம் இருப்பவர்களும் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா அவைகள் நீங்கும் என்பது சொல்லப்படுது. காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றினாலே குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு சமமாக சொல்லப்படுது. விளக்கு ஏற்றும் பொழுது குலம் காக்க வேண்டி ஏற்ற வேண்டுமா. அது மட்டும் இல்லாம காமாட்சி அம்மன் விளக்க நேரடியாக தரையில் படும்படி வைக்காதீங்க. கீழே ஒரு தாம்பாளத்தட்டு வைத்து அதன் மீது வைத்து கொள்ளுங்க. நீங்கள் வைக்கும் தாம்பாளத்தட்டு விளக்கை விட பெரியதாக இருக்க வேண்டியது அவசியம்தான். விளக்கை விட சிறிய அளவிலான தாம்பாளத்தட்டு வைத்து ஏற்றக்கூடாதான். விளக்கின் அடிப்பாகம் சரியாக தாம்பாளத்தட்டின் அழுத்தமாக பதித்து இருக்கணும். தாம்பாளத்தில் வைத்த காமாட்சி அம்மன் விளக்கு ஆடிக்கொண்டிருக்க கூடாதான். திரி போடும் இடத்துல தான் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். வைக்கும் மஞ்சள் குங்குமம் கருகி போகுமாறு விளக்கை ஏற்றாதீங்க. நிறைய விஷயங்கள் சரியாக கடைபிடித்து நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கை வீட்டில் ஏற்றினாலே சகல நன்மைகளும் நம்மை வந்தடையும்னு சொல்லப்படுது. காமாட்சி அம்மன் விளக்கிற்கு பொட்டு வைக்கும் பொழுது ஒற்றைப்படை எண்ணிக்கையில தான் வைப்பது சிறப்பு. முன்பக்கம் வைப்பது போல பின்பக்கமும் பொட்டு வைக்கணுமா. திரி போடும் பொழுது கூட சற்று தூக்கியபடிதான் மஞ்சள் குங்குமம் வைத்து இந்த இடத்தை விட்டு இடைவெளி இருக்கும்படி எண்ணெயை தேய்த்து திரித்து தீபமேற்றி தீபம் சுட அழகாக எரியுமா. தாம்பாள தட்டுல வைக்கப்படும் பொட்டின் எண்ணிக்கை பார்த்தோன்னா 5ஆக இருப்பது சிறப்பாக சொல்லப்படுது.
அது இல்லைன்னா ஒற்றை எண்ணிக்கையில் பொட்டு வைத்து விளக்கை ஏற்றுங்கள். தட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கணுமா? நீங்கள் வைக்க போவது விளக்கு அல்ல, சச்சத் அந்த மகாலட்சுமி அம்மனையே அமர்ந்த போகிறீங்க. எனவே அதற்கு ஏற்றவர் போலதான் அலங்கரிப்பது சகல சௌபாக்கியங்களை நமக்கு அள்ளித்தருமா. காமாட்சி அம்மன் விளக்கு வைப்பதற்கு முன்னாடி அடியில் 5 ரூபாய் நாணயம் அல்லது 1 ரூபாய் நாணயம் ஏதாவது ஒன்றை வைக்கணுமா. அதன் சிங்கமுகம் மேற்புறம் தெரியும்படி தான் வைப்பது சிறப்பாக சொல்லப்படுது. மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு. பிறகு விளக்கை அமர்த்த தீபத்தை ஏற்ற வேண்டுமா. முத்து போல தீபம் எரியும் பொழுதுதான் நம் வாழ்வோம் அவ்வாறே மலர்னு சொல்வாங்க. தீபச்சுடரை பந்தம் போல் எரிய விடாம பார்த்து கொள்ளுங்க. ஒவ்வொரு முறையும் தீபம் ஏற்றும் பொழுது கட்டாயம் புதிய திரியை பயன்படுத்துவது தான் நல்லது. பழைய திரியை தொடர்ந்து விளக்கேற்றுவதற்கு பயன்படுத்துவதை தவிர்த்து விடுங்க. திரி நன்றாக இருக்குது என்பதற்காகவே அதை திரியை பயன்படுத்தாதீங்க. இந்த வகையில் காமாட்சி அம்மன் விளக்கை நம் வீட்டில் ஏற்றினாலே நிச்சயம் மகாலட்சுமியின் மனம் குளிருமா. நீங்கள் வேண்டிய வரம் எல்லாமே அப்படியே சற்றும் யோசிக்காமலே மாறி வணங்கி விடுவாளாம். மகாலட்சுமியின் அருள் பெற காமாட்சி அம்மன் விளக்கை இப்படி ஏற்றி வழிபட்டு பாருங்கள். நம்ம பொதுவாக பார்த்தோம்னா வட்ட முகம், இரட்டை முகம் முதல் 5 முகம் என பல விதங்களில் விளக்குகள் விற்கிறாங்க. இவற்றைக்கெல்லாம் சிகரம் வைத்தாற் போல இல்லங்களில் ஏற்றப்படும் வச்சு விளக்கு திகழ்தான். பெரும்பாலும் பல வீடுகளில் இருக்கும் காமாட்சி அம்மன் விளக்கை பெரும்பாலானோர் பயன்படுத்துகிறாங்க. அந்த விளக்கில் வீட்டில் ஏற்றி வைப்பதால் என்ன நன்மைன்னு தெரிஞ்சு கொள்ளலாம். உலக மக்களுடைய நன்மைக்காக தான் தவம் இருந்திருக்காங்க காமாட்சி அம்மன். அவர் அப்படி தவம் இருந்த வேளையில தான் சகல தெய்வங்களுமே காமாட்சி அம்மனுக்கு அடங்கியது. இதன் காரணமாக தான் காமாட்சி அம்மனை வழிபட்டாலே ஒருவருக்கு அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலனும் கிடைத்து விடுமா. காமாட்சி அம்மனுக்கு சகல தெய்வங்களுமே அடக்கம் என்பதாலேயே ஒவ்வொருவருமே தங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து கொண்டு காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வணங்குவது சிறப்பாக சொல்லப்படுது. அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு காமாட்சி அம்மனுடைய அருளும் அவரவர் குலதெய்வத்தின் ஆசியும் முழுமையாக கிடைக்க பெறுமா. ஒரு சிலருக்கு தங்களுடைய குலதெய்வம் எது என்பது தெரியாமல் இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க காமாட்சி அம்மன் விளக்கையே குலதெய்வமாக நினைத்து கொண்டு நீயே என் குலதெய்வமாய் இருந்து என் குலத்தை காப்பாற்று வணங்கபடி விளக்கேற்றி வந்தீங்கன்னாவே காமாட்சி அம்மன் உங்கள் வீட்டின் தீபத்தின் மூலம் அனைத்து விதமான நல்லாசைகளையும் வழங்குவாள். அனைத்து தெய்வங்களின் அருளையும் ஒன்றாக பெறுவதற்காகத்தான் திருமண சமயங்களை கூட மணமக்கள் கையில் காமாட்சி விளக்கை ஏந்தி கொண்டு வலம் வர செல்வாங்களாம். திருமணமாகி கணவன் வீட்டிற்கு செல்லும் மணப்பெண்ணுக்கு அங்கு முதல்ல காமாட்சி விளக்கை ஏற்றுவதற்கும் இதுதான் காரணம் சொல்கிறாங்க. அதோடு இல்லாமல் காமாட்சி விளக்கில் குலதெய்வம் இருந்து அருள் புரிவதால தான் முதல்ல அந்த விளக்கை ஏற்றுவதன் மூலமே அவர்களுடைய குலதெய்வமும் குலமும் தலைத்து வளரணும் சொல்லப்படுது. மங்கள பொருட்களையே இந்த காமாட்சி அம்மன் விளக்கு ஒன்று தான் சொல்கிறாங்க. காமாட்சி விளக்கு புனிதமானதாகவும் சொல்லப்படுது. இதில் பார்த்தோம்னா கஜலட்சுமியின் உருவமும் பொறிக்கப்பட்டு இருக்கும். எல்லா வீடுகளிலும் இருக்க வேண்டிய விளக்குன்னு சொல்லலாம். பூஜைக்கு முன்னும் பூவும் பொட்டும் வைத்து மங்களத்துடன் தான் தீபத்தை ஏற்றி தினமும் வழிபட்டு வந்தீங்கன்னா வறுமை விலகுவதாக சொல்லப்படுது. சில தம் முன்னோர்கள் ஏற்றிய காமாட்சி அம்மன் விளக்கு சுடர் தொடர்ந்து நிலைத்து எரியும்படி கவனித்து கொள்வீங்க. பல குடும்பங்களில் பரம்பரையாக காமாட்சி அம்மன் விளக்குகளை பாதுகாப்பாகவும் வச்சிருப்பாங்க. புதுமனை புகும்போதும் மணமக்கள் மணப்பந்தலை வலம் வரும்போதும் எல்லா இருள்களையும் நீக்கியபடி அருள் ஒழிய அனைவருக்குமே அருள்படி முன்னால் பக்தியுடன் ஏந்தி செல்லப்படும் விளக்கு தான் காமாட்சி அம்மன் விளக்கு. பொருளே நம்முடைய பூஜை அறையில் வைத்தாமலே சுக்கிரனுடைய அனுகிரகமும் மகாலட்சுமியினுடைய அனுகிரகமும் சேர்ந்து நமக்கு கிடைக்குமா. எல்லாராலுமே வெள்ளியை வாங்கி வைக்க முடியாது. அனைவராலுமே வெள்ளி காமாட்சி விளக்கையும் வாங்க முடியும். அப்படி வெள்ளி காமாட்சி விளக்கு ஏற்றும் முறையை நம்ம தெரிஞ்சு கொண்டு ஏற்ற வேண்டுமா. வெள்ளி விளக்கை வீட்டில் எப்படி ஏற்றுவதுன்னு பார்க்கலாம். வாங்கிய வெள்ளி விளக்கை சுத்தமாக கழுவி விட்டு தான் சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து பூஜை அறையில் சின்னதாக ஒரு தட்டின் மேலே வைத்து அதில் பசுனை ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணுமா. வீட்டின் அருகில் பசுமாடு வளர்ப்பவர்கள் இருந்துங்கன்னா அவர்களிடம் சொல்லி வைத்து தரமான பசுனை வாங்கியும் வெள்ளி விளக்கில் ஊற்றி அதன் நெய்யில் சின்ன பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டு
தீபம் ஏற்றினாலே வீட்டில் எந்த கஷ்டமும் இருக்காதாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உற்சாகம் நியூஸ் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.